அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் விபுதரை இருந்து. நம்ம இப்போ வந்து டெட் எக்ஸாமுக்காண்டி 8th தமிழ் 3rd டேர்ம் அதிலிருந்து ஒரு 30 கொஸ்டின் அழகாக எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி 8th செகண்ட் டேர்ம் வரைக்கும், அதாவது 6 ஃபுல்லாக 7 ஃபுல்லாக 8th செகண்ட் டேர்ம் வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் எழுதி பார்க்குறதா இருந்தால் அதை போயிட்டு வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒவ்வொரு கொஸ்டினையும் வாட்ச் 4 ஆப்ஷன் சொல்லி தான் ஆன்சர் சொல்லுவேன். நீங்கள் ஒரு பேப்பர் பென் எடுத்து ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. 30க்கு எவ்வளோ மார்க் வருது அப்படின்ற கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க கொஸ்டின்ல போகலாம். தெய்வத்தால் ஆகாத நீனும் முயற்சி தன் மெய்வெடுத்த கூலி தரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட கூற்றுக்களை ஆராய. கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. 2வது தமிழில் முதலில் எழுந்த பரணி கலிங்கத்து பரணி. 3 இரண்டாம் குலோத்துங்க சோழன் அவருடைய படைத்தளபதி தொண்டைமானின் கலிங்க போர் வெற்றியை கூறும் நூல். 4 களித்தாலிசையால் பாடப்பட்ட நூல். 5 579 தாலிசைகளை கொண்டது. ஆப்ஷன் ஏ 1, 2, 4 சரி. ஆப்ஷன் பி 2, 4, 5 தவறு. ஆப்ஷன் சி அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி அனைத்தும் தவறு. இதற்கான சரியான விடை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா 1, 2, 4 ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அப்ப கலிங்கத்து பரணி 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று சரிதான். தமிழில் முதலில் எழுந்த பரணி கலிங்கத்து பரணி. இரண்டாம் குலோத்துங்க முதலாம் குலோத்துங்க சோழன். முதலாம் குலோத்துங்க சோழன் அவருடைய படைத்தலைவர் தொண்டைமானின் கலிங்க போர் வெற்றியை கூறும் தான் கலிங்கத்து பரணி. 4 இது இந்த நூல் தாலிசையால் பாடப்பட்ட நூல் தான். இதுல தாலிசைகள் மொத்தம் 579 சொல்லியிருக்காங்க. 579ல 599 தாலிசைகளை கொண்டது. அடுத்து பாருங்க, தவறான கூற்றை கண்டறிக. வல்லினம் மிகும் இடங்கள். 1 பாருங்க, உருவகத்தில் வல்லினம் மிகாது. 2 உவமை தொகையில் வல்லினம் மிகும். 3 திசைப்பெயர்களை அடுத்து மிகாது. 4 எந்த எண்ணும் வினாத்திரி அடுத்து வல்லினம் மிகும். ஆப்ஷன் ஏ 1, 3 தவறு. ஆப்ஷன் பி 2, 4 தவறு. ஆப்ஷன் சி 1, 4 தவறு. ஆப்ஷன் டி அனைத்தும் தவறு. சரியான ஆப்ஷன் ஏ 1, 3 தவறு. உருவகத்தில் வல்லினம் மிகாதுன்னு சொல்றாங்க. உருவகத்தில் வல்லினம் மிகும். தமிழ் தாய். தமிழ் தாய் வல்லினம் மிகுந்திருக்கு. அதே மாதிரி வாய்ப்பவளம் இதுவும் உருவம் தான். இதுலயும் வல்லினம் மிகுந்திருக்கு. 2வது பாருங்க, ஓமை தொகையில் வல்லினம் மிகும். 3வது பாருங்க, திசைப்பெயர்களை எடுத்து மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க. திசைப்பெயர்களை எடுத்து வல்லினம் மிகும். வடக்கு குட்டல் திசை, வடக்கு திசை இத்து வரும். சோ எந்த எண்ணம் வினாத்திரி எடுத்து வல்லினம் மிகும். இது கரெக்ட் தான். அப்போ 1, 3 மட்டும்தான் தவறு. அடுத்து பாருங்க, தென்தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யார்? தென்தமிழ் தெய்வ பரணி. ஆப்ஷன் ஏ இளங்கோடிகள். ஆப்ஷன் பி புகழேந்தி புலவர். ஆப்ஷன் சி ஒட்டக்குத்தர். ஆப்ஷன் டி ஜெயங்கொண்டார். சரியான ஆப்ஷன் சி ஒட்டக்குத்தர். குணங்குடி மஸ்தான் சாஹிப்புடன் தொடர்பு இல்லாத கண்டறி. ஆப்ஷன் ஏ பராபர கன்னி. ஆப்ஷன் பி மனநுண்ணிய கன்னி. ஆப்ஷன் சி எக்கால கன்னி. ஆப்ஷன் டி நந்தீஸ்வர கன்னி. சரியான ஆப்ஷன் ஏ பராபர கன்னி. அடுத்து பாருங்க, ஜெயங்கொண்டார் பற்றி தவறான குற்ற கண்டறியா. கூற்று 1 தீபங்கடும் என்னும் ஊரினை சேர்ந்தவர். கூற்று 2 முதற் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கால புலவராக திகழ்ந்தவர். கூற்று 3 பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என ஒட்டக்குத்தரை புகழ்ந்துள்ளார். ஆப்ஷன் ஏ 1 தவறு. ஆப்ஷன் பி 2 தவறு. ஆப்ஷன் சி 3 தவறு. ஆப்ஷன் டி தவறு எதுவும் இல்லை. இதற்கான சரியான விடை தவறு கேட்டிருக்காங்க. 3 மட்டும் தவறு. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா ஒட்டக்குத்தர் கிடையாது, பலவட்டை சொக்கநாத புலவர் தான் சொல்லியிருப்பாரு. அடுத்து பாருங்க, மீ ராஜேந்திரன் நடத்திய இதழின் பெயர். ஆப்ஷன் ஏ நடனம். ஆப்ஷன் பி தரிசனம். ஆப்ஷன் சி அன்னம் விடுதூது. ஆப்ஷன் டி பண்டு விடுதூது. அவர் நடத்திய இதழ் என்ன? ஆப்ஷன் சி அன்னம் விடு தூது. அதான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, 1917 ஜனவரி 17 அன்று பிறந்த தலைவர் யார்? ஆப்ஷன் எம்ஜிஆர். ஆப்ஷன் பி அண்ணா. ஆப்ஷன் சி பெரியார். ஆப்ஷன் டி கலைஞர். சரியான ஆப்ஷன் ஏ எம்ஜிஆர். அடுத்து பாருங்க, புதுமைப்பித்தன் சிறுகதையை தேர்வு செய்க. கீழ்கண்டவற்றில் எது புதுமைப்பித்தனோட சிறுகதைன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். ஆப்ஷன் பி பொன்னகரம். ஆப்ஷன் சி ஒரு நாள் கலைந்தது. ஆப்ஷன் டி இவை அனைத்தும். சரியான ஆப்ஷன் டி இவை அனைத்தும். சாப விமோச்சனம் இதுவும் புதுமைப்பித்தனோட ஒரு சிறுகதை தான். அடுத்து பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய. எம்ஜிஆர். கூற்று 1 சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியது. கூற்று 2 தமிழக அரசு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவியது. கூற்று 3 இந்திய அரசு மிக உயரிய பாரத ரத்னா விருதை வழங்கியுள்ளது. ஆப்ஷன் 1 சரி. ஆப்ஷன் பி 2 சரி. ஆப்ஷன் சி 3 சரி. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க, எம்ஜிஆர் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக எங்கு நடத்தினார்? ஆப்ஷன் ஏ தஞ்சை. ஆப்ஷன் பி மதுரை. ஆப்ஷன் சி மகாசபை. ஆப்ஷன் டி சென்னை. சரியான விடை ஆப்ஷன் பி மதுரை.
அடுத்து பாருங்க, விடும் என்பது டேசீர். ஆப்ஷன் நேரசை, ஆப்ஷன் பி நிறையசை, ஆப்ஷன் சி மூவசை, ஆப்ஷன் டி நாலசை. சரியான விடை ஆப்ஷன் பி நிறையசை. ரெண்டு குறிலெழுத்துக்களுடன் ஒரு ஒற்று வந்தாலோ, ஒரு குறிலெழுத்து ஒரு நெடிலெழுத்துடன் ஒரு ஒற்று வந்தாலோ அது வந்து நிறையசைன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் ரெண்டு குறிலோட ஒரு ஒற்று வந்திருக்கு, அதனால இது நிறையசையில வரும். அடுத்து பாருங்க, சிறியிலே நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்க சாதல் நீங்கள் எமக்கின் தனையே என்ற வரிகள் யாருடையது? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி ஔவையார், ஆப்ஷன் சி திருவிக்கா, ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர். சரியான ஆப்ஷன் பி ஔவையார். அது பாருங்க, கீழ்கண்ட கூற்றுக்களை ஆராய. அயோத்திதாசர். கூற்று 1, 1845 மே 20 பிறந்தார். கூற்று 2, 1907 ஆண்டு ஒரு பைசா தமிழன் வார இதழை தொடங்கினார். கூற்று 3, 1892 ஆண்டு திராவிட மகாசனை சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தார். ஆப்ஷன் ஏ 1 சரி, ஆப்ஷன் பி 2 சரி, ஆப்ஷன் சி 3 சரி, ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் யாருடைய வரி? ஆப்ஷன் ஏ ஔவையார், ஆப்ஷன் பி திருமூலர், ஆப்ஷன் சேக்கிலார், ஆப்ஷன் டி மாணிக்க வாசகர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி திருமூலர். அடுத்து பாருங்க, சிறுகதை மன்னன் என போற்றப்படும் எழுத்தாளர் யார்? ஆப்ஷன் ஏ ஜெயகாந்தன், ஆப்ஷன் பி கமலாலயன், ஆப்ஷன் சி சிவகுமார், ஆப்ஷன் டி சோ விருதாச்சலம். சரியான விடை ஆப்ஷன் டி சோ விருதாச்சலம். இது யாருன்னு கேட்டீங்கன்னா புதுமை பித்தன். புதுமை பித்தனோட இயற்பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா சோ விருதாச்சலம். அடுத்து பாருங்க, மனித எந்திரம் என்னும் சிறுகதை எந்த இதழில் வெளியானது? ஆப்ஷன் ஏ அன்னமிடுதூது, ஆப்ஷன் பி மணிக்கொடி, ஆப்ஷன் சி எழுத்து, ஆப்ஷன் டி இலக்கணம். சரியான விடை ஆப்ஷன் பி மணிக்கொடி. அடுத்து பாருங்க, 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் 11 சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுவர் யார்? ஆப்ஷன் ஏ பாம்பாடி சித்தர், ஆப்ஷன் பி கல்வெளி சித்தர், ஆப்ஷன் சி திருமூலர், ஆப்ஷன் டி ரிஷி. சரியான விடை ஆப்ஷன் சி திருமூலர். அது பாருங்க, எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடி தந்த திட்டம் எது? ஆப்ஷன் ஏ மதிய உணவு திட்டம், ஆப்ஷன் பி வீட்டு வசதி திட்டம், ஆப்ஷன் சி மகளிர் நல திட்டம், ஆப்ஷன் டி இலவச காலனி திட்டம். இது பாத்தீங்கன்னா புக்பேக்ல உள்ள ஆப்ஷனே அப்படியே வச்சிருக்கோம். ஆனா சரியான ஆன்சர்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது காமராஜர். அதை சத்துணவா அப்கிரேட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் தான். ஸோ மதிய உணவு திட்டம் அதை சீர்திருத்தி சத்துணவு திட்டமா மாத்தி கொண்டு வந்தது எம்ஜிஆர் தான். அடுத்து பாருங்க, அறிவே அறிவோருக்கு ஆனந்த வெள்ளமாய் கரையாறவே பொங்கும் கடலே பலாவரம் என்ற வரி யாருடையது? ஆப்ஷன் ஏ குணங்குடி மஸ்தான் சாஹிப், ஆப்ஷன் பி திருமூலர், ஆப்ஷன் சி மாணிக்க வாசகர், ஆப்ஷன் டி தாய்மானவர். சரியான விடை ஆப்ஷன் ஏ குணங்குடி மஸ்தான் சாஹிப். அது கல்வியோடு டேஸ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து. ஆப்ஷன் ஏ சிலம்பமும், ஆப்ஷன் பி கைத்தொழில், ஆப்ஷன் சி கணிப்பறி, ஆப்ஷன் டி போர் தொழில். சரியான விடை ஆப்ஷன் பி கைத்தொழில். அது பாருங்க, ஆனந்த வெள்ளம் என்று சொல்லி பிரித்தது கிடைப்பது. ஆப்ஷன் ஏ ஆனந்தம் ஆனந்த கூட்டல் வெள்ளம், ஆப்ஷன் பி ஆனந்தன் கூட்டல் வெள்ளம், ஆப்ஷன் சி ஆனந்தம் கூட்டல் வெள்ளம், ஆப்ஷன் டி ஆனந்தர் கூட்டல் வெள்ளம். சரியான விடை ஆப்ஷன் சி ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். அடுத்து என்ன பாருங்க, சமத்துவம் பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர்கள் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் ஆவார். இவர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ தங்கவேல் அப்பாத்துரை, ஆப்ஷன் பி அயோத்திதாசர், ஆப்ஷன் சி அம்பேத்கர், ஆப்ஷன் டி பாலகங்காதர திலகர். சரியான விடை ஆப்ஷன் பி அயோத்திதாசர். அடுத்து பாருங்க, மீராவுடன் தொடர்பில்லாத கண்டறி. ஆப்ஷன் ஏ ஊசிகள், ஆப்ஷன் பி ஹுக்கு, ஆப்ஷன் சி 3 மாறும், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. சரியான விடை ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா தொடர்பு இல்லாதது. இது எல்லாமே தொடர்பானதுதான். சோ தொடர்பு இல்லாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, விடுதலை திருநாள் என்ற கவிதை எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ வா இந்த பக்கம், ஆப்ஷன் பி 3 மாறும், ஆப்ஷன் சி கோடையும் வசந்தமும், ஆப்ஷன் டி ஊசிகள். சரியான ஆப்ஷன் சி கோடையும் வசந்தமும். அடுத்து பாருங்க, என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாத்துரையாரும் ஆவார்கள் என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா, ஆப்ஷன் பி தந்தை பெரியார், ஆப்ஷன் சி கலைஞர் கருணாநிதி, ஆப்ஷன் டி ஓமந்தூரார். சரியான ஆப்ஷன் பி தந்தை பெரியார். அடுத்து பாருங்க, திருவள்ளுவர் ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கத்தை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ அயோத்திதாசர், ஆப்ஷன் பி அப்பாத்துரையார், ஆப்ஷன் சி பெரியார், ஆப்ஷன் டி அண்ணா. சரியான ஆப்ஷன் ஏ அயோத்திதாசர். அடுத்து பாருங்க, இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஸ் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது. ஆப்ஷன் ஏ புரட்சி தலைவர், ஆப்ஷன் பி பாரத், ஆப்ஷன் சி பாரத மாமணி, ஆப்ஷன் டி புரட்சி நடிகர். சரியான ஆப்ஷன் பி பாரத் பட்டம்.
அடுத்து பாருங்க, அக்காலத்தில் வழக்கத்தில் இருந்த நாணய பெயர்களை கண்டறி. ஆப்ஷன் ஏ அணா, ஆப்ஷன் பி சல்லி, ஆப்ஷன் சி துட்டு, ஆப்ஷன் டி இவை அனைத்தும். சரியான விடை ஆப்ஷன் டி இவை அனைத்தும். அடுத்தவனா பாருங்க, சிறுகதைகளில் புது புது யுக்திகளை கையாண்டவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜெயகாந்தன், ஆப்ஷன் பி ஆயிஷா நடராஜன், ஆப்ஷன் சி பாலகுமாரன், ஆப்ஷன் டி புதுமை பித்தன். சரியான விடை ஆப்ஷன் டி புதுமை பித்தன். அடுத்து பாருங்க, ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது ஒரு அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படும் தொடை எது? ஆப்ஷன் ஏ மோனை, ஆப்ஷன் பி அந்தாதி, ஆப்ஷன் சி எதுகை, ஆப்ஷன் டி இயபு. சரியான விடை ஆப்ஷன் பி அந்தாதி. அவ்வளவுதான், 30 கொஸ்டின் முடிஞ்சு. உங்களுக்கு 30க்கு எத்தனை மார்க் வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு நல்ல காலையில சந்திக்கிறேன். தேங்க்யூ.